பஸ் ஸ்டாப்பு, மளிகை கடை, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு சகல வசதிகளோட அமைஞ்சிருக்கிற மெயின் ரோட்ல இருந்து 2 நிமிஷம் நடந்து வந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற இந்த அழகான 3 BHK வீட்டுக்கு இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஹைலைட்ஸ் பத்தி பார்த்தோம்னா 3.4 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல வீட்டுக்கு யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், 10க்கு 27ங்கிற அளவுல லென்த்தியான போர்டிகோ, 16க்கு 21ன்னு மேசிவான லிவிங் ஹால், வசதியான கிச்சன் கம் டைனிங், 3 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட் கொடுத்து பேசிஸான இந்த வீட்டோட பிளானிங்கும் மெயின் ரோட்ல இருந்து ஈஸியா நடந்து வர மாதிரியான லொகேஷன்லயும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.4 சென்ட், 28 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1800 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க், அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ், பாக்ஸ் டைப்லயும் யூ ஷேப்லயும் பார்டர் ஒர்க், வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியால பர்குலர் டிசைன்ஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல தெரிகிற மாதிரி யூனிக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட், கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து CNC லேசர் கட் டிசைன்ஸோட நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டு, கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் மாட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் 10க்கு 27ங்கிற அளவில் லென்த்தியான போர்டிகோ அமைஞ்சிருக்கு. ஒரு கார் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசிஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. போர்டிகோட ஃப்ளோரிங்க்கு டைமண்ட் ஷேப் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும், இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அதுபோக போர்டிகோட சீலிங்லையும் சன்சைட்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த போர்டிகோட கடைசியில் செட்பேக் ஏரியா வழியா வீட்டுக்கு பின்னாடி போனோம்னா அங்கே அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அவுட்டர் டாய்லெட்டோட அளவு 6க்கு 4 இந்தியன் கிளாஸ் டைப். இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே ஆன்டிஸ்கேட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 16க்கு 21ங்கிற அளவில் மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கிரே கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 3 சைடு வால்லையுமே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸை மாட்டியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்டம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி பாக்ஸ் டைப்பில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக கார்னர் எட்ஜஸுக்கு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் மல்டிமீடியா யூனிட் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி பேக்ரவுண்டுக்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் கொடுத்து டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10க்கு 20. இந்த வீட்டோட கிச்சன் வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கே அசிஸ்டில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி மாடலில் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே கிரானைட்டில் டேபிள் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 UPVC விண்டோ மாட்டியிருக்காங்க. அது போக பேக் சைடு வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு இருக்கும். லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. அங்கே கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை கபோர்ட். உள்ளுக்குள்ளே ஒரு கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் வெஸ்டை பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16.
இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ரூப் கபோர்ட், விண்டோக்கு பக்கத்தில் ஸ்டடி டேபிள்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் உட்டன் காட் போட்டோம்னா டிவி பார்க்குற மாதிரி அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5 8. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கே டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே சின்னதாக ஒரு லான்ச் அமைஞ்சிருக்கு. 8:30க்கு 11ங்கிற அளவில். இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16. இந்த பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் டிவியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும், வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5க்கு 6. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லான்ஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்ட், வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ, சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5க்கு 8. இந்த பாத்ரூமில் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கே டைல்ஸும், வாலுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலிருந்து வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ஓப்பன் பால்கனி பெருசாக அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டைமண்ட் ஷேப்பில் ஆன்டிஸ்கே டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் சைடில் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸும், சீலிங்கில் பர்குலர் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவோட கடைசியில் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே துணி துவைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ்க்கு போகிறதுக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டேர்கேஸ். டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே மெட்டல் ஸ்டாண்ட் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காராமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 82 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.